Hi students, this is Vijay Max. Exercise 4.2, question number 6. Find the domain of அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சப்டிஷனோட டொமைன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இது பாருங்க sin inverse of modulus of x minus 2 by 3 cos inverse of 1 minus modulus of x by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க sin inverse வந்தாலும் cos inverse வந்தாலும் அது மினிமம் வேல்யூ வந்து -1, மேக்ஸ் வந்து +1. அப்போ sin inverse x இந்த x இருக்கும்போது -2 +1 வருது. x க்கு பதிலா modulus of x minus 2 by 3 வந்தாலோ இல்ல 1 minus modulus of x by 4 வந்தாலோ ஒரு டொமைன் வந்து கண்டுபிடிக்கணும். தென் இந்த ரெண்டுத்துக்கும் காமன் இன்டர்வல் தான் நம்ம டொமைனை ஆன்சர் சொல்லணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் சைன் கண்டுபிடிக்கலாம். சோ பாருங்க மினிமம் -1 lesser than equal to x இடத்துல நமக்கு என்ன இருக்கு? modulus of x minus 2 divided by 3 lesser than equal to 1. சோ இந்த 3 டினாமினேட்டர் 3 வரக்கூடாது. அப்ப என்ன பண்றோம்? 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். So into 3 அப்படி மல்டிப்ளை பண்றோம். அப்ப 3 மல்டிப்ளை பண்ணா this is -3 lesser than equal to 3 cancel ஆச்சுன்னா modulus of x minus 2 lesser than equal to 1 3s are 3. then இந்த -2 வரக்கூடாது. இந்த -2 என்ன பண்றோம்? இதோட ஆப்போசிட் சைன் +2 ல ஆட் பண்றோம். அப்ப +2 பாருங்க +2 அப்படின்னு ஆட் பண்ணும்போது -3 +2 னா நமக்கு வந்து -1 lesser than equal to இங்க modulus of x இங்க 2 கேன்சல் ஆயிடும் lesser than equal to 3 plus 2 நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ -1 lesser than equal to modulus of x lesser than 5 னா நம்ம இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் பாருங்க a lesser than to modulus of x lesser than b னா அதோட ஃபார்முலா பாருங்க x belongs to -b, -a union a, b. சோ அதே ரிசல்ட் அப்படியே எடுத்துக்கிறோம். இங்க a ன்றது -1, b ன்றது 5. அப்ப x belongs -b minus வந்து பார்த்தீங்கன்னா -5 -a minus +1 union then a, b a ன்றது பார்த்தீங்கன்னா -1 b ன்றது என்ன உங்களுக்கு அது 5. அப்ப இதோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா -1 to 1 union -1 to 5 அப்படின்னு அர்த்தம். சரியா? then இதோட இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்றோம். சென்ட்ரல் பாருங்க -2 +∞. இந்த இன்டர்வல் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த லிமிட்ஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. -5 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் -5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா -5 அடுத்து -1 இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா +1 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா +5 அப்படின்னு இந்த ஆர்டரா மார்க் பண்ணிக்கோங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல -1 வந்து +1 இருக்கு அப்படின்றாங்க. அப்போ -1 வந்து +1 இருக்கு அப்படியே ஷேட் பண்ணிக்கோங்க. -1 5ல இருந்து நமக்கு எது வரைக்கும் வருது? +1 இருக்கு நம்மளுக்கு இந்த இன்டர்வல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது கூட யூனியன்னா கம்பைன் பண்ணிக்கணும். என்ன கம்பைன் பண்ணிக்கணும்? -1 வந்து 5 வரைக்கும் வந்து 5 வரைக்கும் கம்பைன் பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி இதுல -1 வந்து +1 வந்துருச்சு. பேலன்ஸ் இந்த 1 to 5 தான் வரல. அது என்ன பண்ணிக்கிறோம்? கம்பைன் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த ஹோல் இன்டர்வல் எது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா -1 இருந்து +5 வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ therefore x belongs to -5 to +5. சரியா? இதே மாதிரி அடுத்த சைன் பாருங்க. இது cos of 1 minus x modulus of x by 4. இதுக்கு இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். மினிமம் -1 lesser than equal to x நமக்கு என்ன இருக்கு? 1 minus modulus of x divided by 4 lesser than equal to 1. then the denominator 4 வரக்கூடாது. அப்ப என்ன பண்றோம்? into 4 அப்படின்னு மல்டிப்ளை பண்றோம். so into 4 மல்டிப்ளை பண்ணோம்னா it is -4 lesser than 2. 4 கேன்சல் ஆச்சுன்னா 1 minus modulus of x lesser than equal to 4. then இந்த +1 வரக்கூடாது நம்மளுக்கு. அந்த +1 எலிமெண்ட் என்ன பண்றோம்னா -1 ஆல ஆட் பண்றோம். சோ -1 ஆட் பண்ணும்போது -4 மைனஸ்னா -5 lesser than equal to இங்க -1 +1 கேன்சல் ஆயிடும். minus modulus of x lesser than equal to இங்க 4 சொன்னா 3. then இந்த modulus of பக்கத்துல மைனஸ் வரக்கூடாது. இந்த மைனஸ் வரக்கூடாது என்ன பண்றோம்னா into -1 மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதான் நான் -1 அப்படின்னு சொல்றேன். சோ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ்னா +5 அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு. இந்த மைனஸ் பண்ணி மட்டும் கேர்ஃபுல்லா எழுதுங்க. இந்த இன்இக்குவல் வந்து சேஞ்ச் பண்ணணும். லெஸ் தென் ஈக்குவல் இருந்தா கிரேட்டர் தென் மாத்தணும், கிரேட்டர் தென் இருந்தா லெஸ் தென் மாத்தணும். நமக்கு லெஸ் தென் இருக்கு, அது எப்படி மாத்திக்கிறோம்? கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மாத்திக்கிறோம். தென் இந்த மைனஸ் கேன்சல் modulus of x இது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வந்து -3. சோ 5 கிரேட்டர் தென் டு modulus of x கிரேட்டர் டு -3 ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது -3 lesser than equal to modulus of x
லெஸர் தென் ஈக்குவல் டு 5, அதாவது ஸ்மால் டு பிக் அப்படின்னு ஆர்டர் எழுதிருக்கும். இப்போ இதே மாதிரி இன்ட்ல பாருங்க இந்த ஃபார்முலா a லெஸர் டு ஸ்மாலஸ்ட் ஆஃப் x லெஸர் டு b அப்படியே கம்பேர் பண்றோம். இந்த ஃபார்முலா மாதிரி எழுதிக்கிறேன். தென் x பிலாங்ஸ் டு ஃபார்முலா என்ன பண்ண நம்மளுக்கு மைனஸ் b, b கிட்ட 5 இருக்கு, ஸோ மைனஸ் 5 அண்ட் மைனஸ் a கிட்ட 3 இருக்கு, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், அப்போ மைனஸ் 5 டு 3 யூனியன் a கமா b, ஏன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 3, b கிட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5. சரி, இதோட இன்டர்வல். ஓகே, ஸோ இந்த இன்டர்வல் வந்து ஸ்பிட் பண்றோம் பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதில் வேல்யூஸ் பாருங்க, நம்மளுக்கு இன்டர்வல் என்ன வந்திருக்கு பாருங்க மைனஸ் 5. ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் 5 என்டர் பண்ணுங்க. மைனஸ் 5 அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 3, தென் மைனஸ் 3 அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5. சரியா? ஸோ இந்த இன்டர்வல் எது சாட்டிஸ்ஃபை பாருங்க, மைனஸ் 5 வந்து பிளஸ் 3 வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே ஷேர் பண்ணுங்க, மைனஸ் 5ல இருந்து பிளஸ் 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் பிளஸ் 3 எடுத்தாச்சு. யூனியன்னா கம்பைன் பண்ணிக்கணும். எங்கிருந்து மைனஸ்ல இருந்து 5 வரைக்கும், மைனஸ் இருந்து 5 கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் இருந்து 3 வரைக்கும் ஆல்ரெடி ஷேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 to 5 மட்டும் ஷேட் பண்ணிட்டோம். ஷேட் பண்ணிட்டோம்னா இதோட எக்ஸ் பிலாங்ஸ் பாருங்க, எக்ஸ் பிலாங்ஸ் எது இருக்கு வருது மைனஸ் 5 டு பிளஸ் 5. அப்போ மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் பாருங்க மைனஸ் டு பிளஸ் 5, செகண்ட்ல பாருங்க மைனஸ் டு பிளஸ் 5. ஸோ இது தேர்ஃபோர் டொமைன் பாருங்க, ஸோ டொமைன் ஈக்குவல் டு, அப்புறம் டொமைன் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 டு பிளஸ் 5. ரெண்டுத்தோட காமன் ரோல் மைனஸ் டு பிளஸ் 5 தான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா g ஆஃப் x ஈக்குவல் டு sin inverse x பிளஸ் cos inverse x கொடுத்துருக்காங்க. ஸோ sin inverse x அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட நம்மளுக்கு டொமைன் பாருங்க மைனஸ் 1 டு லெஸர் தென் ஈக்குவல் டு x லெஸர் தென் டு 1 நான் இன்ட்ல கொடுத்துருப்பாருங்க. இதே மாதிரி cos inverse x ஓட டொமைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 டு லெஸர் தென் டு x லெஸர் டு 1. sin inverse வந்தாலும் சரி, cos inverse வந்தாலும் சரி, இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் மைனஸ் 1, மேக்ஸிமம் பிளஸ் 1. சரியா? அப்போட டொமைன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமன் இன்டர்வல் தான். அப்போ டொமைன், ஸோ டொமைன் ஈக்குவல் டு மைனஸ் 1 டு பிளஸ் 1.